எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த உலகத்தில் மனசில் காயங்களோட வாழ்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் அப்படி வாழ பழகிக்கிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களோடையும் காயங்களோடையும் நம்ம வாழ்ந்துடலாம். சொல்கிறாங்கள, கண்ட இடத்துல குப்பையை போடக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம விடுறோமா? கஷ்டப்பட்டு நம்ம வீட்டு குப்பையை கொண்டு போய் நம்ம வீடு சுத்தமாக இருக்கட்டும்னு கொண்டு போய் கொட்டுறோம். அது எவ்வளோ பெரிய தவறோ அது மாதிரி நம்மளுடைய விஷயங்களை நமக்கு மனது பாரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு போய் மற்ற இடத்துல போய் கொட்டவே கூடாது. இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு மனுஷங்களும், ஒரு பரிகாரம் செஞ்சுட்டா கடவுள் கூட நம்மளை மன்னிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிற உலகம். இந்த உலகத்துக்கிட்ட நாம் எப்படி இருக்கணும்? சுயமரியாதையோட, நம்மளுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத அளவுக்கு வாழ பழகணும். முதல்ல உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு பிடித்த 4 பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படியே யோசித்து எனக்கு பிடிச்சவங்களா, முதல்ல என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய குழந்தைகள், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா, இப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போடுவோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இவங்க, செகண்ட் பிளேஸில் இவங்க, தேர்ட் பிளேஸில் இவங்க, அப்படின்னு நம்மளுக்கு பிடிச்சவங்கள நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போவோம். ஆனால் அந்த லிஸ்ட்டில் முதல்ல என்னையே தான் எனக்கு பிடிக்கும் முதல்ல அப்படின்னு என்னைக்கு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்க இவங்க அவங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுருப்போம். நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கணும் இதை. எனக்கு நான் தான் முதன்மை, என்னே தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்மளை பிடித்த லிஸ்ட்டில் முதல்ல வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம யாரையாச்சும் பற்றி பயப்படுறோம்னா, ஒன்று அவங்களால நமக்கு ஏதாச்சும் ஆதாயம் இருக்கணும். அப்போ ஐயோ நம்மளோட செய்கையினால் நமக்கு கிடைக்கிற ஆதாயம் போயிடுமோ அப்படிங்கிற பயம். இன்னொன்று, இவன் ரொம்ப ஆபத்தான பேர் வழியாப்பா, இவன் என் நேரத்தில் எதை செய்வானோ அப்படின்னு நினச்சி பயந்து அவங்கள கண்டு ஒதுங்கி இருக்கும். வாழ்க்கையில் பயமே இருக்கக்கூடாது. எதுக்கு பயம்? தவறு செய்கிறவங்க தான் எதை கண்டும் பயப்படணும், மற்றவங்கள்ட்ட அடிபணிஞ்சு நிற்கணும். நாம் எதை கண்டும் பயப்படவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா நமக்கு நல்ல நண்பர்கள் தான் வேணும். அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக வெற்றி அடையலாம். அதை விட்டுட்டு இவங்களால நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்களுக்கு அடிமையான வாழ்க்கை வாழவே கூடாது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நடந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் தான் கேரண்டி, மற்றவங்க யாரும் கேரண்டியாக இருக்க முடியாது.